ஓகே, குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் கிளாஸில் அப்படின்னா, நேற்றுக்கு ப்ரனவுன் அப்படின்னு லெசன் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ரெண்டாவது டாபிக், அதாவது கொஷின் ப்ரனவுன்ஸ். பேஜ் நம்பர் 25 எடுங்க. பேஜ் நம்பர் 25ல் பாருங்கள், கொஷின் ப்ரனவுன்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 6 கேள்வி கொடுத்துருக்கேன். ஹூ யார், பக்கத்தில் ஹூம் யாரை, அது கீழே விச் கொடுத்துருக்கேன். விச்னா எது அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் இன்னொரு விச் கொடுத்துருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம், எதை அப்படின்னு அர்த்தம். ஸோ எது, அடுத்தது எதை அப்படின்னு அர்த்தம். அது கீழே பாருங்கள் வாட் கொடுத்துருக்கேன். வாட்னா என்ன அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் ஹூஸ் இருக்குது. ஹூஸ்னா யாருடையது, எதனுடையது அப்படின்னு அர்த்தம். இந்த 6 கேள்வி இருக்குல்ல, ஹூ, ஹூம், விச், வாட், ஹூஸ், இந்த 6 கேள்வியும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம், சிங்குலருக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணலாம். பட் என்ன ஒன்று, இந்த 6 கேள்விகளுக்கும் எஸ் ஆர் நோன்னு பதில் வராது. இந்த கேள்விகள் எஸ் ஆர் நோ டைப் கிடையாது. நம்ம ஏற்கனவே டென்ஸில் பார்த்தோம்ல, டென்ஸில் நம்ம ஒரு 22 கேள்வி பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸில் 9 பார்த்தோம், பாஸ்ட் 5 பார்த்தோம், ஃப்யூச்சரில் 8, மொத்தம் 22 கேள்விகள் பார்த்தோம். அங்கே பார்த்த அந்த 22 கேள்விகளும் எஸ் ஆர் நோ டைப். ஓகே, அந்த 22 கேள்விக்கு நீங்கள் ஆமாம் இல்லைன்னு 2 பதில் சொல்லலாம். இப்போ இந்த 6 கேள்விகளும் இப்போ நான் படித்தோம்ல, இந்த 6 கேள்வியும் எஸ்ஆர் நோ டைப்பில் வராது. சரிங்களா? இதில் ஹூ, ஹூம் இருக்குல்ல, அந்த முதல் 2 கேள்வி, அந்த 2 கேள்விகளும் மனுஷங்களை பார்த்து கேட்குற கேள்வி. மனுஷங்களை பார்த்து கேட்குற கேள்வி தான் அந்த ஹூவும் ஹூமும். அது கீழே விச், வாட் இருக்குல்ல, இந்த 3ம் மனுஷங்க தவிர மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹூஸ் அப்படின்றது மனுஷங்க அல்லாதவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம கேள்விகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அது கீழே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன். ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் முதல்வர் யார். ஹூ பக்கத்தில் இசு போட்டிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், இப்போ சிஎம் யாருன்னு அர்த்தம். இசு போட்டால் ப்ரெசண்ட்டு. அடுத்து ஹூ ஆர் த மினிஸ்டர்ஸ், மந்திரிகள் யார். இங்கே ஹூ பக்கத்தில் ஆர் போட்டிருக்கேன். ஆர் போட்டால் என்ன அர்த்தம், இப்போ மினிஸ்டர்ஸ் யார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஹூ வாஸ் யுவர் கிளாஸ் டீச்சர் அப்படின்னா, சாரி, ஹூ வாஸ் யுவர் கிளாஸ் டீச்சர் அப்படின்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ். உங்களுடைய கிளாஸ் டீச்சர் யார், முன்னாடி யார் இருந்ததுன்னு அர்த்தம், ஏன்னா வாஸ் போட்டிருக்கேன் இல்லையா. அடுத்தது ஹூ வில் பி த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அடுத்த பிரதமர் யார், இது ஃப்யூச்சர். ஸோ நீங்கள் படிக்கும்போது அந்த ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு படித்தாதான் மீனிங் கரெக்டாக எடுத்துக்க முடியும். அடுத்து என்ன இருக்குது, ஹூ ஆர் யூ, யார் நீ. அடுத்து ஹூ இஸ் ஹி, அவன் யார். அடுத்து ஹூ நீட்ஸ் யுவர் மணி, உன் பணம் யாருக்கு வேணும், ஹூ நீட்ஸ் யுவர் மணி. ஹூ இஸ் கம்மிங் டெய்லி, யார் தினமும் வந்து கொண்டு இருப்பது. ஹூ இஸ் கம்மிங் டெய்லினா என்ன டென்ஸ் இது, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். இஸ் இருக்குது, பக்கத்தில் ஐஎன்ஜி, கம்மிங்னா ஐஎன்ஜி இருக்குது, அப்போ இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், யார் தினமும் வந்து கொண்டு இருப்பது. அடுத்து ஹூ ஹேஸ் கம், ஹேஸ் இருக்குது, இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், யார் வந்திருப்பது. அடுத்து ஹூ கில்டு காந்திஜி, யார் காந்திஜியை கொன்றது, சிம்பிள் பாஸ்டன்ஸ் இது. அடுத்தது ஹூ வாஸ் பிளேயிங்னா வாஸ் இருக்குது, பக்கத்தில் ஐஎன்ஜி இருக்குது, உங்களுக்கு தெரியும் இது வந்து பாஸ்ட் கண்டினியூவஸ், யார் விளையாடி கொண்டு இருந்தது. அடுத்து ஹூ வில் டேக் த ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா இங்கே வில் இருக்குது, பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அப்போ என்ன அர்த்தம்னா யார் முதல் மதிப்பெண் எடுப்பார், இது சிம்பிள் ஃப்யூச்சர். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளை படிக்கும்போது அது என்ன டென்ஸ்ன்னு தெரிஞ்சு படித்தாதான் மீனிங் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். சரி, அது கீழே விச்சுக்கு போங்க. விச்சுன்னா என்ன அர்த்தம், எது அப்படின்னு அர்த்தம். விச் இஸ் யுவர் ஹவுஸ், உன் வீடு எது. விச் ஆர் யுவர் ட்ரீஸ், உன்னுடைய மரங்கள் யாவை அப்படின்னு அர்த்தம். அடுத்து விச் வாஸ் த பெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னா எது சிறந்த படமாக இருந்தது, ஏன்னா வாஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ். விச் வில் பி த நெக்ஸ்ட் ஹையஸ்ட் மார்க், அடுத்த ஹையஸ்ட் மார்க் என்னவாக இருக்கும். அடுத்து விச் ஃப்ளைஸ், எது பறக்கிறது. விச் இஸ் ஃப்ளையிங், எது பறந்து கொண்டு இருக்கிறது. விச் ஹேஸ் broken, எது உடைந்திருக்கிறது. விச் ஹர்ட் யூ, எது உன்னை புண்படுத்தியது. அடுத்தது விச் வாஸ் க்ரோயிங்னா எது வளர்ந்து கொண்டு இருந்தது. விச் வில் ரன் ஃபார் 100 daysனா எது 100 நாட்களுக்கு ஓடும். அடுத்தது வாட், வாட்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் யுவர் நேம், உன் பெயர் என்ன. வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உன்னுடைய அப்பா என்னவா இருக்காரு. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அப்பாவுடைய வேலையை சொல்லணும். மை ஃபாதர் இஸ் அ டாக்டர், மை ஃபாதர் இஸ் அ லாயர், மை ஃபாதர் இஸ் அ பிஸ்னஸ் மேன், அந்த மாதிரி வேலையை சொல்லணும். வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா. அடுத்து வாட் ஆர் இஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அவனுடைய பாடங்கள் என்ன. அடுத்து வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க. வாட் ஆர் யூ டூயிங்.
அடுத்து வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும். வாட் டிட் யூ ட்ரிங்க், நீ என்ன குடிச்ச. வாட் வாஸ் ராம் திங்கிங், ராம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான். வாட் வில் யூ டூ, நீ என்ன செய்வ. வாட் கேன் ஐ டூ, நான் என்ன பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம முதல் 3 கேள்வி படிச்சிருப்போம். அடுத்த கேள்வி போங்க. அடுத்தது என்ன இருக்குது, ஹூம் இருக்குது. கீழே ஹூம் இருக்கா. ஹூம்னா என்ன அர்த்தம், யாரை அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஹூம் டு யூ கால்னா, நீ யாரை கூப்பிடுகிறாய், நீ யாரை கூப்பிடுகிறாய். ஹூம் இஸ் லதா திங்கிங், லதா யாரை நினைத்து கொண்டு இருக்கிறாள். அடுத்து ஹூம் ஹேவ் தே சீன், அவர்கள் யாரை பார்த்திருக்கிறார்கள். ஹூம் டிட் யூ பீட், நீ யாரை அடித்தாய். ஹூம் வில் ஷீ இன்வைட் அப்படின்னா, அவள் யாரை அழைப்பாள். ஹூம் வில் த பீப்புள் எலெக்ட், மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள். இங்கே ஹூமுக்கு யாரை யாரை யாரைன்னு வரும். அது கீழே வாங்க விச்சுக்கு. விச்சுக்கு என்ன அர்த்தம்னா எது, இந்த விச்சுக்கு என்ன அர்த்தம்னா எதைன்னு அர்த்தம். முதல் ஒரு விச்சு பார்த்தோம் பாருங்க, அந்த விச்சுக்கு தான் எதுன்னு அர்த்தம். இந்த விச்சுக்கு நீங்கள் எதைன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். என்ன கொடுத்துருக்கேன், விச் டு யூ எக்ஸ்பெக்ட், நீ எதை எதிர்பார்க்கிறாய். விச் இஸ் ஜானி டெல்லிங், ஜானி எதை சொல்லி கொண்டிருக்கிறான். விச் வில் யூ பை, நீ எதை வாங்குவாய். விச் டிட் கலா ஆஸ்க் அப்படின்னா, கலா எதை கேட்டால். விச் வேர் வி கட்டிங், நாம் எதை வெட்டி கொண்டு இருந்தோம் அப்படின்னு வரும். அடுத்து என்ன இருக்குது, ஹூஸ் இருக்குது. ஹூஸ் இஸ் திஸ் அப்படின்னா, இது யாருடையது. ஹூஸ் ஆர் தீஸ் பென்ஸ் அப்படின்னா, இந்த பேனாக்கள் யாருடையது. ஹூஸ் இஸ் தட் ஸ்க்ரூ அப்படின்னா, அந்த திருகாணி எதனுடையது. ஹூஸ் இஸ் இந்தியா, இந்தியா யாருடையது. ஹூஸ் இஸ் மாருதி அப்படின்னா, மாருதி யாருடையது அப்படின்னு வரும். சரி, இப்போ நம்ம 6 கேள்வி பார்த்தோம். இதில் ஒன்றும் டவுட் இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இந்த 6 கேள்வியில் ஒவ்வொரு கேள்வியை வச்சு ஒரு 5 கேள்வி, ஹூ வச்சு ஒரு 5 கேள்வி எழுதுங்க. அடுத்து பிச் வச்சு 5, ஒவ்வொன்றையும் வச்சு ஒரு 5 எழுதுங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த ஹூம் விச் இருக்குல்ல, அதாவது இப்போ படித்தமே ஹூம், இந்த ஹூமும் விச்சும் இந்த 2 கேள்வி மட்டும் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். அதாவது இந்த ஹூம் இருக்குல்ல, இப்போ நான் புக்கில் கொடுத்துருக்க அந்த கேள்விகளை பாருங்கள். ஹூம் மறைச்சாலும் அங்கே கேள்வி இருக்கும், ஹூமை மறைச்சாலும் அங்கே கேள்வி இருக்கும். ஹூம் டு யூ கால், ஹூமை மறைச்சா டு யூ கால் அப்படின்னு வரும். ஹூம் இஸ் லதா திங்கிங், ஹூமை மறைச்சிங்கன்னா இஸ் லதா திங்கிங். ஹூம் ஹேவ் தே சீன், ஹூம் மறைச்சாலும் ஹேவ் தே சீன் அப்படின்னு கேள்வி வரும். அதே போல் தான் கீழே விச்சோ. விச் டு யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்னா, விச்சை மறைச்சாலும் டு யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது இந்த ஹூம் வச்சு விச் வச்சு நீங்கள் கேள்விகள் அமைக்கும்போது மறைச்சா கேள்வி இருக்கணும். எது, இப்போ ஹூம் வச்சு விச் வச்சு நான் உங்களை இப்போ கேள்வி எழுத சொன்னேன் ஹோம்ஒர்க்கில், அதை நீங்கள் எழுதிட்டு மறைச்சா கேள்வி இருக்கணும். அங்கே அந்த கேள்வி நீங்கள் டென்ஸில் பார்த்த 22 கேள்வியில் ஒன்றா இருக்கணும். அப்படி எழுதினா தான் கரெக்டாக வரும், நீங்கள் எழுதுறது இல்லை தப்பாயிடும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த 6 கேள்விக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 எழுதி அனுப்புங்க. நம்ம அடுத்த டாபிக் நம்ம நாளைய கிளாஸில் பார்க்கலாம்.